Welcome to Dynamic Astrology Prediction YouTube channel. நாம இன்னைக்கு ஐபிஎல் 2025ஓட 17வது போட்டி தான் பார்க்க இருக்கிறோம். யாருக்கும் இடையில எந்த ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் நடக்குது இந்த மேட்ச், எத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அணிக்குள்ள வருவாங்க, அந்த அணிக்குள்ள வந்தாலும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கேப்டனா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, வைஸ் கேப்டனா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டாஸை யார் வின் பண்ணுவாங்க, ஸ்கோர் எவ்வளவு வரும், இது போன்ற பல கணிப்புகளை பார்க்க தான் போறோம் இன்னைக்கு. சரி, இந்த மேட்ச் சிஎஸ்கேவுக்கும் டிசிக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிதம்பரம் ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னையில் தான் இந்த மேட்ச் நடக்குது. மதியம் 3:30 மணிக்கு நம்மளுடைய சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்குது. சிஎஸ்கே அணியில ஃபர்ஸ்ட் யார் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வழக்கமா இருக்கக்கூடிய சென்னை டீம் இப்படி சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ருத்ராஜ் கேப்டன்சில இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வேணுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாரும் எழும்புது. சரி, அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன் ராகுல் திரிபாதி ஒன்றவனா இறங்கிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட ஓப்பனிங் இறக்கலாம் என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அது எனக்குமே இருக்கு. அவர் நல்ல ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும். நம்மளோட வினரும் அந்த சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு மேட்சோ 2 மேட்சோ நம்ம தப்பா இருக்கு. அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஒரு சப்பை கட்டக்கூடாது, நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? சிவம் டூபே, வெங்கடேஷ், விஜய் சங்கர் அவர்கள், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஜிமே ஓவர்டன், சாம்கர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஏன் இவர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆஷன்னா எல்லா மேட்சும் நல்லா பண்ணுவீங்க, ஏன் சென்னைக்கு இந்த லீக்ல இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. பட் இந்த மேட்ச்ல ஃபார்ம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நூர் அகமத் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தி பிக், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கலீல் அகமத் அவரும் நல்லா அவரோட பங்களிப்பை நல்லா கொடுக்குறாரு. மதிஷா பத்திரன் அவர்கள் எந்த லீக்லையுமே தலைவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், ஒரு வேற லீக் நிறைய லீக் இருக்குது. எம்சிஎல்னு சொல்லிட்டு ஒரு லீக் நடக்கும், அதுக்கப்புறம் SA20 லீக் நடக்கும், சிபிஎல்னு சொல்லிட்டு ஒரு லீக் நடக்கும், நிறைய லீக்ல இருக்குது. அந்த லீக்லாம் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தால் மட்டும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு தெரியல. எல்லா மேட்ச்லையும் கன்சிடர் பெர்ஃபார்மர் ஒரு ஒர்த்தி பிக் தான் மதிஷா பத்திரன் அவர்கள். தீபக் கூடா இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் கை கொடுக்கல. மேபி இந்த மேட்சில் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அணிக்குள்ள வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம் கரன் அவர்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 13-14 பேர் சொல்லிட்டேன். அதில் யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும். வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சில அப்டேட்டை நம்ம டெலகிராம் சேனல் தருவேன். டிசி டீம்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு செட்டாக ஒரு 11 அழகாக சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஃப்ரேசர், மெக்கர், ஃபேப் டுப்ளசிஸ் பக்காவான ஒரு ஓப்பனிங்காக அமைஞ்சிருச்சு. எல்லாருமே இந்த ஓப்பனிங் நல்லா அமைச்சாலே டீம் அழகாக பில்ட் ஆகிடும். அபிஷேக் கோரேல், KL ராகுல், கிறிஸ்டன் ஸ்டன்ஸ், அக்ஷர் பட்டேல், வி நிங்கம், மிஷல் ஸ்டார், குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, முகேஷ் குமார், அஷிதோஷ் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வராங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் யூனிட்டாக தெரியுறாங்க, பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே. ஓகேங்களா? சரி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் லக்னம் சிம்ம லக்னத்திலையும், ராசி மிதுன ராசியிலையும், நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலையும் இந்த மேட்ச் நடக்குது. கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்தில் ஆடக்கூடிய மேட்ச் கன்னி லக்னம் வரைக்கும் நடக்கும். மேட்ச் ரொம்ப டெப்த்தாக லாங்காக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் துலாம் லக்னம் வரைக்கும் பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. டாஸ் சிஎஸ்கே அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கோர் 155 to 175, 180 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும். ராகுல் திரிபாதி இன்னும் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண தலைவர். இந்த மேட்ச்லையும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் டூபே அவர்கள் இவரும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தன்னோட பவுலிங்கால இந்த மேட்ச்ல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸ்பின் யூனிட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஆர் அஸ்வின் இவங்களோட காம்போ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஜிமி ஓவர்டன் இன்னைக்கு அடியில் இடம் பெறாரு அப்படின்னா ஜிமி ஓவர்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீபக் கூடா அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நூர் அகமத் அவர் வந்தாருன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. சாம்கர் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நல்லா மீன்ஸ் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நான் 1 2 3 4 5 6 7 8 பேர் சொல்லியிருக்கேன். இதில் நான் 14 பிளேயர் எடுத்து அதில் சொல்லியிருக்கேன். இதில் எப்படியும் 3 பேர் வரவே மாட்டாங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் வந்துட்டாங்கன்னா ஃபில்டர் ஆகி ஒரு 5 to 6 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? டிசி டீமில் டாப் 4 பேர் எடுத்துக்கோங்க. யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜாக் ஃப்ரேசர், மெக்கர், ஃபேப் டுப்ளசிஸ், அபிஷேக் கோரேல், KL ராகுல்.
இந்த பக்கம் பவுலிங் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் இவங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே டீமில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அல்லது ரவீந்திர ஜடேஜா வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிசி டீமில் வந்து அபிஷேக் பொரேல் அப்படின்னா கேஎல் ராகுல், மோஹித் சர்மாவோட கூட ஒரு நல்ல பிக்காக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேப்டன் சொல்லிட்டு சொல்றோம்ல அபிஷேக் பொரேல் அண்ட் கேஎல் ராகுல் இவங்களோட விக்கெட்டை ஒருவேளை ரவிச்சந்திரன் அஸ்வினோ அல்லது ரவீந்திர ஜடேஜாவோ சீக்கிரமா ஒரு ஏரியா அவங்களோட விக்கெட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின்னரை வந்து மாற்றுறது, இந்த கேம் ஃப்ளோவே மாற்றுறது, இது போன்ற வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த ரெண்டு பேரை ரவிச்சந்திரன் அஸ்வினியோ அல்லது ரவீந்திர ஜடேஜாவோ இந்த ரெண்டு பேர் பேட்டரான கேஎல் ராகுல், அபிஷேக் பொரேல் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணிட்டாங்க, நல்ல ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா வின்னிங் வந்து டிசி சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். மேட்சோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ரன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர் நம்ம சொல்கிறோம்ல பேட்டர்ஸ், அந்த பேட்டர்ஸ்லாம் இருக்கும்போது ரன் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பவுலர்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் அந்த ஹார்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தமாரி நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கணிப்பு. இதை வந்து ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுறாங்க, பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க, இல்லை கேப்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க, யாராவது சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா வின்னர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அப்டேட் நம்ம எங்கே தருவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெலகிராம் சேனல் தான் தரும். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிக்கிறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னரை வந்து நம்ம இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் தான் பதிவு பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் வேணும், எல்லா லீக்கையும் கவர் பண்ணணும். இது நாட் ஒன்லி ஐபிஎல், பிஎஸ்எல் வரும், நிறைய பிபிஎல் வரும், சிபிஎல் வரும், இது போல் நிறைய லீக் வரும், இதெல்லாம் டிஎன்பிஎல் வரும். இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து இணைப்பில் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி ஆர்டர் கொடுத்துணும். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். உங்கள் மனசுக்கு தோன்றத்தை இதை இப்படிலாம் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றத்தை கமெண்ட் வேலாம் தெரிவிங்கள் கமெண்ட் செக்ஷனில். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பிடுங்க. எல்லாரும் வெற்றியடை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.